ஹலோ மக்களே, நம்மளோட மகாநதி சீரியலில் நடிக்கிறார் இல்லையா விஜய், நம்மளோட சுவாமி. அவருக்கு பர்த்டே வருது. அது மட்டும் இல்லாமல் அவரோட இந்திய அளவில் அவர் தேர்டு இடத்துல வந்திருக்காரு, 3வது இடத்த பிடிச்சிருக்காரு. அதோடு சேர்ந்து அவரோட பிறந்த நாள் வருது. நிஜமாகவே எல்லாமே சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு நவம்பர் 30 ஏதோ பர்த்டே வருது அப்படின்ருக்கு. ஆனால் சுவாமி சூப்பருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவரை. அதனால் செம்மையாக பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் கொடுக்குற சீனை செம்மையாக பண்ணுறாரு இல்லையா. தெலுங்கில் கூட அப்படி நிறைய பண்ணுறாரு, கன்னடாவில், அதுக்கப்புறமா எல்லா இதுலையுமே நல்லா பெஸ்ட்டாக கொடுத்து பண்ணுறாரு இல்லையா. அதனால் நம்ம சூப்பராக இந்திய அளவில் தேர்டு வந்தது சூப்பர் தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஃபஸ்ட் இடத்துல வந்திருந்தால் செம்மையாக இருந்திருக்கும். தேர்டு வந்தது ஓகே தான். ஏன்னா ஆல் இந்திய அளவில்ன்றதுனால காம்படிஷன் நிறைய இருந்திருக்கும் இல்லையா. அது மாதிரி அதுக்கப்புறமா பர்த்டே வருது. பர்த்டே செலிப்ரேஷனில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அது டிவியில் சீரியல்லையும் கொண்டு வராங்களா, காவேரிக்கு கொண்டு வர மாதிரி கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. ஆல்ரெடி விஜய் சொல்லிட்டார் இல்லையா, எனக்கு பிறந்த நாள் வருது, என்னோட பிறந்த நாளைக்கு நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. காவேரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வெண்ணிலாவை தான் கொண்டு நிறுத்த போகிறாங்க அப்படின்னு தோணுது. எனக்கு ரொம்ப நாளாக தோணிக்கிட்டே இருக்குது. விஜய் பர்த்டே வருது அப்படின்னு சொல்லி பேச்சு போயிட்டு இருக்கும்போதேவும் சர்ப்ரைஸாக காவேரி வெண்ணிலாவை தான் கூட்டிகிட்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது என்னன்னு தெரில. என் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. பார்க்கலாம். நம்மளோட சைட்லேருந்து அட்வான்ஸாக பர்த்டே விஷஸை சொல்லிடலாம். விஜய்க்கு நம்ம விஜய் அண்டு சுவாமிக்கு, சுவாமிநாதனுக்கு செம்ம சூப்பர், ஆல் தி பெஸ்ட் அப்படி தான் சொல்லணும். எல்லாம் பண்ணுற விஷயங்களுக்கு முன்னாடியே சொல்லிக்கலாம். அடுத்து புது சீரியல் எப்போ வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மகாநதியில் அடுத்தடுத்த விஷயங்களை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சூப்பர் விஜய், செம்ம.